Hello students, welcome back to English and Maths Academy. இது 12th Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants. Exercise 1.2ல question number 2. Find the rank of the following matrices by row reduction method. போன வீடியோவில் நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மைனர் மெத்தடை ஃபாலோ பண்ணோம் இல்லையா? இப்போ நாம் ரோ ரிடக்ஷனில் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போ நாம் ரோ ரிடக்ஷன் மெத்தடில் இதுக்கு ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ தவிர செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை 0 ரோஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க. அப்படின்னா இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை முதல்ல நம்ம 0 கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் இது R1 எடுத்துக்கலாம், இது R2 அதாவது செகண்ட் ரோ. R2வை நம்ம R1ஓட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே 2 இருந்ததுன்னா 2 - 2 0 ஆகிடுமா? ஸோ R2 மைனஸ் ஃபஸ்ட் ரோவை 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 × R1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல் இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருந்தால் 5 - 5 = 0 எடுத்துக்கலாமா? ஸோ R3 which implies R3 minus 5 × R1. ஓகே, இப்போ நம்ம எழுத போகிறது ஏயோட ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ என்ன செய்யணும்? இப்படி போட்டுக்கோங்க. ஓகேயா? இப்போ நம்ம R1 ஒன்றும் பண்ணவே இல்லை, அதை அப்படி எழுதிக்கோங்க. 1 1 1 and 3. அடுத்து செகண்ட் ரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம எழுதிக்கலாம். R2வை ஃபஸ்ட் அப்படி எழுதிக்கோங்க. 2 - 1 3 4. அடுத்து R1-ஐ -2ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். -2 -2 -2 இது வந்து -6 ஆயிரும். ஸோ -2 -2 -2 -6. இப்போ 0 பண்ணிங்கன்னா 2 - 2 0, ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. -3 3 - 2 = 1, 4 - 6 = -2. ஓகே, 0 -3 1 and -2. அடுத்து R3 வந்து R3 - 5 × R1. ஃபஸ்ட்டு R3 அப்படி எழுதிக்கங்க. 5 - 1 7 11. அடுத்து R1-ஐ -5 இன்ட்டு பண்ணுங்க. -5 -5 -5 -5 × 3 -15. ஸோ -5 -5 -5 -15. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா இது 0, இது -6, 7 - 5 = 2, 11 - 15 = -4. 0 -6 2 -4. ஓகே, இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகிடுச்சு. அடுத்தடுத்த நம்பர் 0 கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை 0 மாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா இது நம்பர் வந்துடும். ஓகேயா? அப்போ என்ன செய்யணும்? இந்த நான்-0 நம்பருக்கு கீழே இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை 0 மாற்றலாம். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 6 ஆயிரும். ஸோ 6 - 6 = 0 வந்துடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? R3 which implies R3 minus 2 × R2. ஓகே, அடுத்த ஈக்குவலன்ட் எப்படி வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் அப்படி எழுதிக்கலாமா? 1 1 1 3 0 -3 1 -2. இப்போ தேர்ட் ரோ எப்படி எழுதலாம்? R3 - 2 × R2. ஸோ R3 0, 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ 0. ஸோ 0 - 0 = 0. R3 -6 -2ஆல் இன்ட்டு பண்ணுறப்ப மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +6 - 6 = 0. அடுத்து R3 2, இது 1 1 × -2 -2. ஸோ 2 - 2 = 0. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 2s are 4, 4 - 4 = 0. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, the last equivalent matrix is in echelon form. Number of non-zero rows is 2. ஏன்னா தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 வந்துச்சு இல்லையா? therefore rank of A = 2. எழுதிக்கலாமா? The last equivalent matrix is in row echelon form. Number of non-zero rows is 2. Therefore rank of A
ஈக்குவல் டு 2. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோ தவிர செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோவில் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நம்ம 3 இருக்குது. ஸோ இங்கேயும் 3 இருந்தால் 3 - 3 0 ஆகிடுமா. ஸோ R2 which implies R2 minus 3 into R1. இங்கேயும் சேமாக இருந்தால் நம்ம ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ R3 which implies R3 minus R1. R4 which implies R4 minus R1. இது எல்லாத்தையுமே R1 ஓட தான் கம்பேர் பண்ணணும். ஓகேயா. Now the equivalent matrix is first R1 அப்படி எழுதிக்கங்க, 1 2 minus 1. இப்போ 3 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 3 1s are 3. ஸோ 3 minus 3 equal to 0. 3 2s are 6. ஸோ minus 1 minus 6 equal to minus 7. இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 1s are 3. 3 plus 2 equal to 5. அடுத்து இங்கேயும் சேமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள். 1 minus 1 equal to 0. இது -2. -2ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ -4. 3 இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 plus 1 equal to 4. அடுத்து 1 minus 1 equal to 0. இது -1. -1ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ -3. 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 plus 1 equal to 2. ஓகே, இப்போ என்ன செய்யணும், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜீரோவாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஜீரோவாக மாற்ற முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன செய்ய போகிறீங்க, தேர்ட் அண்டு ஃபோர்த் ரோவை ஜீரோவாக மாற்றலாம். ஓகேயா. இப்போ தேர்ட் ரோவை ஜீரோவாக மாற்றுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஜீரோ கொண்டு வரதுக்கு 2 மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ரோவை -7 டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 1 கிடைக்கும். அந்த 1 4 இன்ட்டு பண்ணிங்கன்னா 4 - 4 equal to 0 அப்படி கொண்டு வரலாம். அல்லது இந்த 4 செகண்ட் ரோவையும் இந்த 7 தேர்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். அதாவது R3 which implies 7 into R3 minus 4 into R2. இது போல் மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் R4 which implies, இப்போ இங்கே 0 கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும், இதை செகண்ட் ரோவோடையும் கம்பேர் பண்ணலாம் அல்லது தேர்ட் ரோவோடையும் கம்பேர் பண்ணலாம். நாம் செகண்ட் ரோவோட கம்பேர் பண்ணலாமா. இப்போ என்ன செய்யுங்க, R4 which implies 7 into R4 minus 3 into R2. Now the equivalent matrix is 1 2 minus 1. இப்போ நம்ம எதுவும் பண்ணல, அது அப்படியே எழுதிக்கங்க, 0 -7 5. இப்போ தேர்ட் ரோ எப்படி மாற்றணும், 7 R3 7 into -4 equal to -28. -4 into -7 equal to +28. ஸோ 28 - 28 equal to 0. இங்கே ஆல்ரெடி 0 தான் வரும். 0 இதுவும் 0 ஆகிடும். இங்கே 7 into 4 equal to 28 minus 4 into 5 equal to -20. ஸோ 28 - 20 equal to 8. அடுத்ததா ஃபோர்த் ரோ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டுமே 0 தான். ஸோ ஆன்சர் இங்கே 0 தான் வரும். இங்கே 7 into R4 7 into -3 equal to -21. -3 into R2 minus plus ஆகிடும். ஸோ 7 3s are 21. ஸோ 21 - 21 equal to 0. அடுத்ததா 7 into 2 equal to 14. -3 into 5 equal to 15. ஸோ 14 - 15 equal to -1. அடுத்து தேர்ட் ரோவில் 2 எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. இதை 0 கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கெல்லாம் நம்பர் வந்துடும். ஸோ இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யுங்க, ஃபோர்த் ரோவில் இந்த -1 0 பண்ண முடியுமா அப்படின்னா R4 which implies இதை தேர்ட் ரோவோட கம்பேர் பண்ணணும். ஏன்னா இங்கே ரெண்டுமே 0 இருக்கு இல்லையா, அதனால. இப்போ இங்கே 8 இருந்ததுன்னா 8 - 8 equal to 0 போடலாம் இல்லையா. ஸோ 8 into R4, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும், ப்ளஸ் R3. இப்போ R4-ஐ 8 இன்ட்டு பண்ணிங்கன்னா இதெல்லாம் 0 தான் இருக்கும். இது -8ன்னு வந்துடும். ஸோ ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் 1
2 minus 1, 0 minus 7, 5, 0, 0, 8. இப்போ என்ன கிடைக்கும்? 8 ஆல் இன்ட்டு பண்ணுறப்ப 0, 0, minus 8 கிடைக்கும். ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா இது 0 வந்துடும். இங்கே 8, இது minus 8 ஆட் பண்ணுறப்போ இதுவும் 0 ஆயிடும். ஓகேயா? ஸோ the last equivalent matrix is in echelon form, that is triangular form சொல்லுவாங்க. இப்போ இது பாருங்கள், triangle ஷேப்பில் இருக்கான். So the number of non-zero rows is 3, therefore rank of A equal to 3. எழுதிக்கலாமா? The last equivalent matrix is in row echelon form. The number of non-zero rows is 3, therefore rank of A equal to 3. Okay? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு 3/4 மேட்ரிக்ஸ். ஓகேயா? இப்போ இதில் செகண்ட் ரோவ்லையும் தேர்ட் ரோவ்லையும் இந்த நம்பர்ஸை ஜீரோவாக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே இதுபோல் நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே 1 இல்லைன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் ஏதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்ததுன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதன்படி ஃபஸ்ட்டு R1 இன்டர்சேஞ்ச் R3. ஏன்னா இங்கே 1 இருக்குது, அதாவது -1 இருக்குது. இது மேலே எடுத்து போயிடலாமா? எப்படி மாறும்? இது மேலே எழுதிருங்க. -1, 2, 3, -2. செகண்ட் ரோ அப்படியே வந்துடும். 2, -5, 1, 4. ஃபஸ்ட் ரோ கீழே வந்துடும். 3, -8, 5, 2. இப்போ என்ன செய்யலாம்? செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவை மாற்றுறதுக்கு இங்கே 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோவை 2ஆல் இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஸோ R2 which implies R2 plus 2 into R1. R3 which implies R3 plus இங்கே 3 இருக்குது. ஸோ அங்கேயும் 3 இருந்தால் 3 - 3 0 ஆயிரும். ஸோ 3 into R1 போட்டுக்கோங்க. நவ் இப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும். -1, 2, 3, -2. இப்போ செகண்ட் ரோட கம்பேர் பண்ணுறப்ப R2 plus 2 into R1 இருக்குது. ஃபஸ்ட்டு R1 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா -2, 4, 6, -4 கிடைக்கும். ஸோ -2 plus 2 equal to 0. ஏன்னா இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கே 4 இருக்குது. ஸோ 4 - 5 equal to -1. 6 plus 1 equal to 7. Plus into minus, 2 2s are -4. So 4 - 4 equal to 0. அடுத்த தேர்ட் ரோவுக்கு வாங்க. இங்கே 3 இருக்குது. ஸோ 3 into R1. So 3 1s are -3. So 3 - 3 equal to 0. 3 2s are 6. So 6 - 8 equal to -2. 3 3s are 9. 9 plus 5 equal to 14. 3 2s are -6. So 2 - 6 equal to -4. அடுத்து தேர்ட் ரோவில் -2 ஜீரோவாக மாற்றணும். இது எதோட கம்பேர் பண்ணுவாங்க? செகண்ட் ரோவோட. அப்போ இங்கே 2 இருந்தால் நம்மளுக்கு 2 - 2 0 ஆயிரும் இல்லையா? நம்மளுக்கு எப்போவுமே சைன் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அல்ல ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் நீங்கள் சப்ராக்ட் தான் பண்ணணும். ஓகேயா? ஸோ R3 which implies R3 minus 2 into R2 equivalent A is -1, 2, 3, -2, 0, -1, 7, 0. இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க. R3 0, 2ஆல் இன்ட்டு பண்ணால் 0 தான் வரும். ஸோ 0 - 0 equal to 0. அடுத்து R3 -2, -2 into -1 equal to -, ப்ளஸ் ஆகிடும். +2 இது -2 is equal to 0. அடுத்து இங்கே 14 இருக்குது. -2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா இது -14 ஆகிடும். ஸோ 14 - 14 equal to 0. அடுத்து R3 -4 இருக்குது. 0ஆல் எதை இன்ட்டு பண்ணாலும் 0 தான். ஸோ -4 - 0 equal to -4.
Now, the last equivalent matrix is in echelon form. The number of non-zero rows is 3. ஏன்னா third rowலையும் ஒரு number இருக்கு இல்லையா, so it's also non-zero row. Okay, எழுதிக்கலாமா? The last equivalent matrix is in row echelon form. The number of non-zero rows is 3. Therefore, rank of A equal to 3. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரோ ரிடக்ஷன் மெத்தடில் எப்படி ரேங்க் ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். குறிப்பாக 11th and 12th இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.